ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ருக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய கசினோட ரிசப்ஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க நம்மளோட மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். ரெட் கலரில் லவ் தீமோடு வச்சுருக்காங்க, எல்இடி லைட் வச்சு. இது பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதனால் என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த சைடில் உள்ள மண்டபத்துக்குள்ளே போனோன்னே கொலு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே சாமியாகவே வச்சுருந்தாங்க. இந்த பொம்மையோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு சில பொம்மையெல்லாம் பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஆனால் இதில் எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்களேன். அது ஒரு சைட் பார்த்திங்கன்னா சாமியோட இதெல்லாமே ஒரு கொலுவாக வச்சுருந்தாங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா மேரேஜ் தீம் ஓரியன்டாக எல்லாமே பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பல்லாக்கில் தூக்கிட்டு போகிறது, பொண்ணும் மாப்பிளையும் வேட்டி சட்டை கட்டியிருக்க மாரி, அவங்க கைப்பிடிச்சி வலம் வர மாதிரி, அதுக்கப்புறமேட்டு கீழே ஒரு கிருஷ்ணர் பொம்மை இருக்கிற மாதிரி, பையனும் பொண்ணும் அந்த இதில் எட்டி பார்க்குற மாதிரி சின்ன சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது அவ்வளோ பேர் நின்று பார்த்துட்டு தான் போனாங்க. இது தாங்க நம்மளோட ஸ்டேஜ் டெக்கரேஷன். எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் டெய்ஸி ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா ஸ்டேஜ் கிட்ட எல்லோ அண்ட் ஒயிட் தீமில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சாட் ஐட்டம்ஸ் தாங்க. ஃப்ரண்ட்டில் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளோட 90s கிட்ஸ் ஷாப் தான் வச்சுருந்தாங்க. அந்த கீத்து மாரிலாம் வச்சு கீழே நியூஸ் பேப்பர்லாம் தொங்க விட்டு இந்த சாக்லேட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இப்போல்லாம் நிறையா ஃபங்க்ஷன்ஸில் இந்தமாரி 90s கிட்ஸ் கடை வச்சிடுறாங்க மெமரிஸ்க்காக. இந்த இடந்தாங்க பொஃபேக்கும் டிஜேக்கும் வச்சுருக்காங்க. இது ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருந்தேன் எப்படி இருக்குன்னு. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்த இடம் இப்படி தாங்க இருந்துச்சு. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இது எல்லாமே டிஷ்ஷஸ் எல்லாமே அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், டிஜே லைட்ஸ் எஃபெக்ட்ஸோடு அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்டேஜ் கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா எப்படி, அதுக்காக இந்த மியூசிக் வச்சுருக்காங்க என்டர்டெயின்மெண்ட்காக. இந்த மியூசிக் நான் ஏன் போடலன்னா வச்சுக்கோங்களேங்க, இந்த மியூசிக்கை நான் போட்டேன்னா ஆப்வியஸ்லி காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்துடும். அதனால நான் அந்த மியூசிக் போடல. அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க என்னைய. இந்த லைட் மியூசிக்லாம் மோஸ்ட்லி நம்மளோட அப்பா ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாரி தாங்க சாங் போட்டாங்க. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டிஜே வச்சுட்டாங்களா, ஸோ அதனால் நம்ம இதில் இன்வால்வ் ஆக முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு சில சாங்ஸ்லாம் நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாரி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் ஜாலியாக நம்மளுக்கு இருந்துச்சு. இது தாங்க நம்மளோட டைனிங் ஹால். இது வரைக்கும் நான் இந்தமாரி டைனிங் ஹாலில் இந்தமாரி வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதுதான் நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாமே. ரிசப்ஷனில் இந்த டிஷ்ஷஸ் தான் வச்சுருந்தாங்க. அந்த குல்ஃபி டைப்பில் இருக்குல்லங்க, அது தாங்க இட்லிலேருந்து இடியாப்பம், சாதம்லாம் எல்லாமே இருந்துச்சு. சப்பாத்தி, இந்த ஸ்வீட்டே 4-5 டிஷ்ஷஸ்க்கு மேலே வச்சுருந்தாங்க. இந்த டிஷ்ஷை பாருங்களாங்க, ஹார்ட் ஷேப்பில் வச்சுருக்காங்க. அந்த கலர் பாருங்களேன் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு. ஆரஞ்சு வித் ஒயிட் காம்போவில் ஸ்வீட் மட்டும் ஒரு 5-6 வச்சுருந்தாங்க. எனக்கு நூடுல்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நூடுல்ஸ் தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்படியே நம்ம வெளியில் வந்தோன்னே வச்சுக்கோங்களேன், இங்கே வளையல் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் மெஹந்தி போட்டுக்கலாம் நம்ம யார் வேணாலும். இங்கே கேமிங் செக்ஷன் வச்சுருந்தாங்க. இந்த கேம்லாம் நான் பீச்சில், மற்றபடி வேறு ஏதாவது கார்னிவல் இந்தமாரி இடத்துல தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனில் இதை நான் வச்சு பார்த்தேன். இதை பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. நம்மளும் இதை போய் விளையாடலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணேன். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட் என்னோடய ஹஸ்பண்ட் விளையாண்டு ஜெயித்தாங்க. அதுதான் சரி உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுவோம் இது உள்ளே என்ன இருக்குதுன்னு. இது ஒரு சாக்லேட்டும் அதுக்கு சும்மா சின்னோண்டு ஒரு பொம்மை மாரி இருந்துச்சு. இது ரெண்டும் இந்த கிஃப்ட்டுக்குள்ளே கிடச்சிது. இது பாப்பா கிட்ட கொடுத்தாச்சு விளையாடுறதுக்கு. ஆனால் சாக்லேட் நான் அவகிட்ட கொடுக்கல, பொம்மை மட்டும் கொடுத்துட்டேன். அடுத்தது கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்ம கேட்டுக்கலாம். மொஜிட்டோலாம் இருந்துச்சு. இதில் நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேட்டேன். ஸ்ட்ராபெரி இருந்துச்சு, வாட்டர்மெலன் இருந்துச்சு, பைனாப்பிள் இருந்துச்சு, ஆரஞ்சு இருந்துச்சு. நான் இதில் ஸ்ட்ராபெரி கேட்டிருந்தேன்.
இவங்க ருக்ஷிதா அப்பா வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க. சரி 2 பேரும் வாங்கினோம். இது வந்து இந்தமாரி தாங்க மிக்சிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அவங்க மிக்சிங் பண்ணுறத நம்ம ஒரு வீடியோவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தாச்சு இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு இது யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள் அவங்க என்னென்னலாம் கலக்குறாங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த எந்த ஃப்ளேவர்ஸுமே இல்லைன்னா நம்மளுக்கு தனியாகவே ஸ்ப்ரைட் கொடுப்பாங்க, ஃபேண்டா, நம்மளுக்கு எது வேணுமோ நம்மளுக்கு இது தனியாக கூட நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லைங்க, இதில் வந்து கிரேப்ஸும் பைனாப்பிள் ரூட் ஜூஸ் 2மே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த சாக்லேட் ஃபவுண்டெயினும் இருந்துச்சு. இது எல்லாமே இந்த சைடில் இருந்துச்சு. இன்னொரு சைடில் வந்து பாவ்பாஜ், பானிபூரி, ஜிலேபி இது எல்லாமே இன்னொரு சைடில் இருந்துச்சுங்க. அதை நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் சொல்லிடுறேன். இதெல்லாம் தாங்க நம்ம ரிசப்ஷனில் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.